அனைவருக்கும் வணக்கம். கடந்த மே 23 திருச்சியில் மிகப்பெரிய ஊர்வலம் நடைபெற்றது. முக்கிய தலைவர்களின் வருகை, மாலை அணிவகுப்பு என்று மிகப்பெரிய ஒரு திருவிழா கோலமாக இருந்தது. அதற்கான காரணம் என்ன? மே 23 முத்திரையர் சதய விழா திருச்சியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. யார் அந்த முத்திரையர்கள்? தமிழ்நாட்டில் முத்திரையர்களின் பங்கு என்ன? அவர்களுடைய நீண்ட நெடிய வரலாறு என்ன என்று பார்ப்போமானால், 1400 ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்ட இந்த ஒரு சமூகம் என்று மட்டும் சொல்ல முடியாது, ஒரு தமிழினத்தின் மிக பழமையான தொன்மையான ஒரு இனம் என்று தான் கூற வேண்டும். ஏனென்றால் முத்திரையர்களுக்கான வரலாறு என்பது 1400 ஆண்டுகள் பழமையானது. யார் அந்த முத்திரையர்கள்? அவர்களை பற்றிய ஒரு தெளிவான பார்வை இந்த காணொளியில் நாம் பார்க்க இருக்கிறோம். வரலாற்றை படிக்காத இனம் வரலாற்றை படைக்க முடியாது. தமிழினத்தின் வரலாறு திட்டமிட்டு அளிக்கப்பட்டிருக்கிறது. அளிக்கப்பட்ட வரலாற்றில் கரிகால் சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன், சேரன் செங்குட்டுவன் இவர்களுக்கு சற்றும் குறைவில்லாத வீரத்திலும் ஆளுமையிலும் ஆற்றலிலும் எல்லாவற்றிலும் குறைவில்லாத ஒரு மாமன்னன் தான் காவிரி கரையின் நாயகன், நம் பெரும்பாட்டன் பேரரசர் பெரும்புடுகு முத்தரையர். உலகில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் இன்றி அமையாது உயிர். அந்த உயிரை தன் நாட்டுக்கும் மக்களுக்கும் கொடுப்பதே வீரம். எது வீரம்? வில்லினில் இல்லை வீரம், அம்பினில் இல்லை வீரம், மாசற்ற மனதில் நிலைப்பதே வீரம். தனக்கென்ற எதுவும் கருதாது வீரம், தன்னை சமூகத்தோடு மக்களோடு கரைப்பதே வீரம். அப்படி தன் நாட்டு மக்களுக்காக தன்னை கரைத்த ஒரு மாபெரும் மன்னர் தான் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். தமிழர் வரலாற்றை நாம் படிக்கிற பொழுது, தமிழ் மன்னர்கள் போருக்கு செல்கிற பொழுது வஞ்சிப்பூவையும், போரிலே வெற்றி பெற்றால் வாகைப்பூவையும் சுடுவார்கள். ஆனால் தமிழர் வரலாற்றில் ஒரே ஒரு மன்னர் மட்டும்தான் போருக்கு செல்கிற போதே வாகைப்பூவை சூடி சென்ற ஒரே மன்னர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். எதற்காக வாகைப்பூவையோடு போருக்கு சென்றார் என்றால், அவர் செல்லுகிற போரெல்லாம் வெற்றி பெறுவார் என்கிற மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொண்ட ஒரு மாமன்னர் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர். வரலாற்று ஆய்வாளர்கள் முத்தரையர் என்ற பெயருக்கு பல்வேறு விளக்கங்களை கொடுக்கிறார்கள். முத்தரையர் சேர, சோழ, பாண்டிய 3 மன்னர்களை வென்றதால் இவர் முத்தரையர் என்று அழைக்கப்பட்டார் என்று விளக்குகிறார்கள். அதே போல முத்தரையர் பாண்டிய மன்னருடைய ஆட்சி காலத்தில் முத்து குளிப்பது ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த முத்து குளிக்கிற இடங்களில் கடற்கரையோர பகுதிகளை முத்தரையர், அந்த முத்து குளிக்கிற இடங்களை ஆட்சி செய்த அரையர், அதாவது அரையர் என்றால் அரசன், முத்தரையர். அதனால் முத்து குளிக்கிற இடங்களை ஆட்சி செய்தவன், கடற்கரைகளை ஆட்சி செய்த மன்னன், அதனால் முத்தரையர் என்று அழைக்கப்பட்டார் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொன்னாலும், பேரரசர் பெரும்பிடுகு மன்னர்கள் வாழ்ந்த காலகட்டம், வாழ்ந்த இடம் என்பது தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த காவிரி கரையோட பகுதியில் தான் இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றின்படி, செப்பேடுகளின்படி, கல்வெட்டுகளின்படி நமக்கு ஆதாரமாக கிடைக்கிறது. அதுவும் இந்த 2ஆம் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன் மாறன், இவர் தஞ்சை, திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த சோழமண்டல பகுதிகளில் தான் ஆட்சி செய்திருக்கிறார். கிபி 675ஆம் ஆண்டு இதைவிட ஒரு தெளிவான விளக்கத்தை, மேலும் இவர்களுடைய வரலாறு என்பது திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிக தெளிவான உண்மையும் கூட. அதற்கான ஆதாரம் இதோ உங்களுக்காக. இந்த காணொளியை மீண்டும் நீங்கள் பார்த்துவிட்டு தொடரவும். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கருணாநிதி. எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, திருச்சி மாநகராட்சியில் வந்திருக்கேன். திருச்சி மாநகராட்சியில் எங்கே இருக்குது அப்படின்னா, திருவெள்ளரை அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமத்தில் வந்திருக்கீங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிணறு இருக்குங்க. கிட்டத்தட்ட 1200 வருட பழமையான ஒரு கிணறு. அந்த கிணற்றுக்கு பேர் ஸ்வஸ்தி கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. பார்க்குறதுக்கும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள். அந்த கிணறு என்ன, அதோட வரலாறு என்ன, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அங்கே வீடியோக்குள்ள போகலாம். பல்லவர்களுடைய குலம் இந்த கல்வெட்டில் குறிக்கப்படுது. கல்வெட்டு தொடக்கமே அப்படி தான் ஆரம்பிக்கும். பரத்வாஜ கோத்திரம் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும். அவர்களுடைய குலம் குறிக்கப்படுது. அதற்கு அடுத்ததாக அந்த பல்லவ மன்னன் பேர் தந்திவர்மருக்கு அப்படிங்கிற அவருடைய பேர் குறிக்கப்படுது. அவருடைய ஆட்சி ஆண்டு எத்தனாவது ஆட்சி ஆண்டு அப்படிங்கும்போது யாண்டு 4வது, எதிர்த்து கொண்டு 5வது. அதாவது பல்லவ மன்னன் தந்திவர்மனுடைய 4ஆம் ஆட்சி ஆண்டில் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குலத்தை கட்ட ஆரம்பித்து அவருடைய 5வது ஆட்சி ஆண்டில் முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இந்த குலத்தை கட்டியிருக்காங்க, முடிக்கிறாங்க. பல்லவ மன்னன் தந்திவர்மன் அப்படிங்கும்போது அவனுடைய ஆட்சி தொடக்க காலம் 796.
அப்போ வந்து கிபி 800 இருந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க 4ஆம் ஆட்சியாண்டு. 801 வந்து முடிக்கிறாங்க. அதுக்கடுத்து யார் கட்டுறாங்க, அவருடைய பெயர் அதுவும் இந்த கல்வெட்டில் வருது. அது வந்து பார்த்திங்கன்னா 5வது முற்றுவித்தான் கட்டுவித்தான் ஆலம்பாக்க அப்படின்னா ஆலம்பாக்கம்ங்கிறது ஒரு ஊர். அது வந்து அரியலூர் மாவட்டத்தில் இன்றைக்கி பகுதியாக இருக்குது. அந்த ஆலம்பாக்கத்தினுடைய விஜயநல்லூலான் தம்பின்னு அங்கே வரும். அதாவது இவர் கட்டல, இவருடைய தம்பி ஆலம்பாக்க விஜயநல்லூலான் அவருடைய தம்பி கம்பன் அரையன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும் பேர். தம்பி இங்கே இருக்குது, தம்பி கம்பன் அரையன். அவர் வந்து இந்த குளத்தை வந்து கட்டியிருக்காரு. இந்த குளத்துக்கும் வந்து ஒரு பேர் இருக்கும்ல, அது வந்து இந்த இடத்துல வருது. மார்பிடுகு பெருங்கிணறு. இந்த குளத்தினுடைய பெயர் வந்து மார்பிடுகு பெருங்கிணறு. மார்பிடுகுன்றது வந்து ஒரு பட்டம். அந்த பட்டத்தை, அதாவது இந்த மன்னனுடைய பட்டத்தினுடைய பெயர்லேயே வந்து இந்த குளத்தை வந்து வச்சுருக்காங்க. ஸோ மார்பிடுகு பெருங்கிணறு என்பது. ஸோ குளம் கட்டிட்டாங்க, குளத்துக்கு ஒரு பேரும் வச்சுட்டாங்க. இந்த குளத்தை வந்து பராமரிக்கணும்ல, பராமரித்தா தான் குளம் எப்பவுமே இருக்கும். அதை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னாக்கா வந்து மூவாயிரத்து இந்த 3300 அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு வணிக குழுக்கிட்ட வந்து இதை ஒப்படைச்சிருக்காங்க பராமரிக்கிறதுக்கு. இவ்வளவு நீண்ட பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு இனத்தில் இவர்களின் அரசியல் விழிப்புணர்வு, தற்போதைய முத்திரையர்களின் வாழ்வியல் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி வரும் காணொளிகளில் நாம் பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.